27 நட்சத்திரனுடைய தாராபலனை பற்றி பேச போகிறாரு. ரொம்ப அருமையாக 27 நட்சத்திரனுடைய தாராபலனை பேசுகிறாரு. கோவை நட்சத்திர பாலமுருகன் அவர்களை வருக வருகென அன்புடன் அழைக்கின்றோம். செந்தூரான் அறக்கட்டளை நிறுவனர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே, இந்த நிறுவனத்தின் ஏனைய நிர்வாகிகளே, மேடையில் வீட்டிற்கும் எங்களது குருநாதருமாகிய அனைவருக்கும் குருநாதராகிய எங்களது மருதமலை குருஜி அவர்களே, கோவையிலிருந்து வந்திருக்கும் எங்களது சகா உயர் திரு சரவண சுந்தரர்களே, வினோதினி அவர்களே சகோதரி, மற்றும் மதுரையிலிருந்து வந்திருக்கும் செல்வகுமாரி அவர்களே, எங்களது சிம்மநாயகி உயர் திரு மணிமேல் அவர்களே மற்றும் ரத்னகுமார் அவர்களே, என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலால் ஏற்றப்பட்ட அந்த குமாரசாமி நூலினுடைய நட்சத்திர வடிவம் என்னை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இன்னமும் இந்த மேடையிலே நான் ஒவ்வொரு கருத்துக்களும் கூறுறப்ப இந்த திருச்செந்தூர் செங்கோட்டவனுடைய அருள் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த செங்கோட்டவனுடைய இருக்குது. மலை மேலே இருந்தாலும் மலைக்கு கீழே இருக்கிற அந்த இறைவனையும் வணங்கி, நட்சத்திரம் என்பது ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஒரு அம்சம், ஒரு அங்கம். அதை வைத்துத்தான் எல்லாருமே ஜாதகம் சொல்கிறோம். எங்கே எப்படி பலன்கள் கூண்டினாலும் திரும்ப என்ன சாரத்தில் வருகிறது, அந்த கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிறது, இதையே நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு ஜோதிடருமே எடுத்து பலன் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா ஜோதிடத்தில் 360 டிகிரி இருக்குது. அந்த 360 டிகிரியுமே எல்லா பக்கமும் பயணம் போடுறோம். எந்த பக்கத்தில் எல்லாமே கிடைக்கும். அப்போ எந்த வழியில் நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னுடைய பாணி அந்த குமாரசாமியினுடைய அந்த நட்சத்திரம். நீங்கள் எந்த வழியில் நீங்கள் பலன் வேணால் சொல்லுங்கள், கடைசியாக நட்சத்திரத்தெல்லாம் நிற்பீங்க. அப்போ அந்த நட்சத்திர பலன் என்ன படிச்சிருவாங்க. எல்லாரும் PhD வரலாம் படிச்சிருவாங்க ஜோதிடத்தில். ஆனால் பலன் கூறுவதில் தடுமாற்றம் எல்லாத்துக்குமே உண்டு. யாருக்காக இருந்தாலும் வந்துடும். வந்த ஜாதகர் முதலில் என்ன கேள்விக்காக வருகிறார்கள் அதை ஒரு வரியில் சொன்னீங்கன்னா போதும். அவ்வளோதான். அவங்க அப்படியே ஆஃப் ஆகி உட்காருவாங்க. பின்னாடி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. உங்கள் பாணின்னு ஒரு பாணி எடுத்துகிட்டு என்ன வேணாலும் சொல்லிவிடுங்க. அப்போ என்ன, அப்போ இந்த நட்சத்திரத்தில் எல்லாமே கொடுத்துருக்குற இந்த குமாரசாமியத்தில் பிரதானமாக கொடுத்துருக்குறது தாராபல நிர்ணயம். அந்த தாராபல நிர்ணயம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த மாதிரி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு காரகத்துவத்தை கையில் எடுத்துக்கும். 27 காரகத்துவத்தை கையில் எடுக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. இப்போ முதல் நட்சத்திரமான அஸ்வினி 27 நட்சத்திரத்துக்கும் செயல்படும் பொழுது என்ன காரணத்திற்காக 27 நட்சத்திரத்துக்கு செயல்படும். அப்போ தசாபுத்தி காலங்களில் எடுத்து இந்த நட்சத்திரம் எங்கே போய் செயல்படுகிறது, முதல் செயல்பாடுகள் அதை கையில் எடுத்துட்டீங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய குண அதிசயத்துக்குள் கொண்டு இந்த நட்சத்திரத்தினுடைய குண அதிசயம் சேர்த்துனீங்கன்னா விடை கிடைச்சிடும். அந்த அனுபவத்தில் என்ன அப்படின்னா நிறையா, ஏன்னா இன்றைக்கி கருத்துக்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிரதானமாக மேடை ஏறணுன்னே கேட்டாங்க ஒருத்தர் அங்கே இருக்கிறவங்க, சார் பிரதானமாக இப்போ ஓடிட்டு இருக்கிறது கடன், இது நட்சத்திரத்துக்குள்ளே எப்படி போகும், எங்கே கடன் வாங்கலாம், எங்கே கடன் கொடுக்கலாம், எங்கே கடனை தீர்க்கலாம், இந்த கேள்வி தான் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கடன் வாங்கக்கூடாத நட்சத்திரங்கள்னு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது. ஏன் கடன் அதில் வாங்கக்கூடாது அப்படின்னா 27 நட்சத்திரத்தில் சாபம் பெற்ற நட்சத்திரம், சாபம் பெற்று விமோச்சனமான நட்சத்திரம், சாபம் பெற்ற நட்சத்திரம், சாபம் பெற்று அனுபவிக்கிற நட்சத்திரம்.
அப்போ சாபம் பெற்று விமோச்சனம்னா கடன் வாங்கி அடைச்சிருவான். சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்னா அது கடன் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த விதிகளை அவன் அனுபவிக்கணும்னா அவன் கடன் அடையவே அடையாது. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரிசையாக இருக்கு. அப்போ அந்த நட்சத்திரங்கள் ஏன்னா ஏறப்பே இந்த சார் நீங்கள் நட்சத்திர தாராபலன் அப்புறம் சொல்லுங்கள், எனக்கு கடன் அடையிறதுக்கு என்ன நட்சத்திரம், ஏன் இங்கே கடன் வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாது, இதைத்தான் கேட்டாங்க. அப்போ இந்த கடன் வாங்காத ஒரு நட்சத்திரத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா திருவாதிரை. திருவாதிரை அன்னைக்கு கடனே வாங்கக்கூடாது. பேங்குக்கு கடன் கொடுக்கக்கூடாத நட்சத்திரமும் இருக்குது, கடன் தீர்க்கக்கூடிய நட்சத்திரமும் இருக்குது. முதல்ல கடன் வாங்கக்கூடாத நட்சத்திரம் என்ன? திருவாதிரைக்காரன் கடன் வாங்கவே கூடாது ஃபஸ்ட்டு. 2, திருவாதிரை அன்னைக்கு யாருமே கடன் வாங்கக்கூடாது. சாபத்தில் முதல் இருப்பது அந்த திருவாதிரை நட்சத்திரம். ஏனால் அந்த சாபம் விமோச்சனம் ஆகாது. அப்போ இவன் கடன் வாங்கினா கடன் தீராது. எந்த மாதிரி இருக்குது நீ வரலாற்றுப்பூர்வமாக எடுத்து பார்த்துக்கோங்க. எங்கே சாபம் வாங்கி இருக்குது, எங்கே விமோச்சனம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் நிறையா புராண கதைகள்லாம் இருக்கும், எடுத்து படிங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் கொடுக்கறது தான் முக்கியமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் பரணி. இந்த பரணி அன்னைக்கும் அல்லது பரணி நட்சத்திரத்துக்காருக்கும் கடன் வாங்கினால் சிரமப்பட்டு கடனை அடைப்பார்கள். ஏனால் அந்த விமோச்சனம் என்பது நீண்ட காலமான விமோச்சனம். அப்போ அவங்க சிறிது சிறிதாக தான் கடனை கட்ட முடியும். கடைசி வாழ்க்கை எண்டில் கடனையும் கட்டிடுவாங்க, வாழ்க்கை முடிவிலும் இருப்பாங்க. அப்போ வாழ்நாள் முழுவதும் கடன் நோட்டு இருக்கும். அடுத்த நட்சத்திரமான பூராடம். இந்த பூராடத்தில் வாங்குற கடன் அல்லது பூராட நட்சத்திரத்துக்காரன் கடன் வாங்கினா அந்த போகத்திலே செலவு பண்ணிவிடுவான். எதுக்கு செலவு பண்ணுறேன், ஏன் செலவு பண்ணுறேன்னே தெரியாது. அப்போ அந்த கடனை அடைப்பதற்கு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அறியப்படும். அடுத்தது 4வது பூராடம். பூராடம் பூரம் இந்த 2மே சிரமமான ஒரு நட்சத்திரம். கடன் எண்டில் தான் அடையும், வாழ்க்கையில் நிறைவில் தான் கடன் அடையும் அவனுக்கு. ஆனால் கடனே அடையாத வாரிசுகளுக்கு விட்டுட்டு போகிற நட்சத்திரம் என்னன்னா பூரட்டாதி. இவங்க கடனை வாங்கிட்டாங்கன்னா இவர்களும் கட்ட முடியாது, வாரிசு மேலே சுமத்திட்டும் போவாங்க, அவங்களும் கட்ட முடியாது. ஆக ஏதோ ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. அடுத்த இருக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் என்ன அப்படின்னா சாப விமோச்சனம் பெற்ற நட்சத்திரங்கள். சாபம் விமோச்சனங்கள் பெற்றான். அப்போ என்ன அப்படின்னா அவங்க அந்த காலகட்டத்திலே கடனை அடைச்சிருவாங்க, கடன் வாங்குவாங்க, சிரமமாக இருக்கும். ஆனால் ஆனால் அந்த நட்சத்திரத்தில் கடன் வாங்கக்கூடாது. அப்படியாப்பட்ட நட்சத்திரம் என்னன்னா கேட்டை, விசாகம், ஆயில்யம், மூலம், சித்திரை, சதயம், கிருத்திகை, மகம். ஆக இப்போ நான் சொன்ன இவ்வளோ நட்சத்திரத்திலே கடனே வாங்கக்கூடாது. ஒரு நாள் தள்ளி வாங்குங்க, அல்லது இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் கேர்ஃபுல்லாக கடன் வாங்குங்க. தீருமா தீராதான்? முதல்ல அந்த 4 நட்சத்திரத்துக்கு தீரவே தீராது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதே நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத அனுபவிக்கும். கேட்டை முதல் பின்னாடி சொன்னது எல்லாமே கடன் வாங்கும், சிரமப்படுவாங்க, அப்புறம் கட்டுவாங்க. ஆக கடன் வாங்காது இருக்கிறதே நல்லது. ஆக மேற்கண்ட நான் சொன்ன இந்த நட்சத்திரங்களில் கடன் வாங்காதீர்கள். அடுத்தது இந்த கடனை தீர்ப்பதற்கு ஒரு நட்சத்திரம். சிரமப்பட்டு கடனை வாங்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமானாச்சு தீர்த்தலாம், அதற்குன்னு நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா சந்திரனுடைய 3 நட்சத்திரங்கள். சந்திரனுடைய 3 நட்சத்திரத்தில் போய் கடன் அடைச்சிங்கன்னா ஓரளவுக்கு கடன் குறையும். சனியனுடைய 3 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்திலையும் கடன் குறையும். அடுத்தது எடுத்தீங்கன்னா ரேவதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த காலகட்டத்தில் இருக்கிறவர்கள் அல்லது இந்த இதில் பிறந்தவர்கள், இவர்கள் இதுலேயும் கடனை அடைச்சிடலாம். அப்போ தீர்ந்துச்சுன்னா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அடுத்தது எடுத்து நான் உத்திரம், அவிட்டம்,
இது கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், மேற்கண்ட நட்சத்திரங்கள் அனைத்தும் சாபம் பெற்றவை. நான் ரூல்ஸோட தான் சொல்லிட்டு இருக்கிறேன். திருவாதிரை சாபம் பெற்றது, தீர்க்க முடியாது. அந்த நட்சத்திரத்தில் சாபம் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் அது கர்மா தீரவே தீராது. அப்போ நீங்கள் திருவாதிரை அன்னைக்கு கடன் வாங்கினீங்கன்னா அல்லது திருவாதிரைக்காரன் கடன் வாங்கினா கடன் தீராது. அது உங்கள் வாரிசுக்கு மேலே உங்கள் வாரிசும் கட்ட முடியாது. கடன் வாங்குவதற்கு சந்திரனுடைய 3 நட்சத்திரம், சனியினுடைய 3 நட்சத்திரம், ரேவதி 1, ரேவதி 2, ரேவதி 3, உத்திராடம், அவிட்டம், இதில் நீங்கள் கடன் வாங்கினா எளிதில் கட்டிடலாம். கடனை தீர்ப்பதற்கு இனிமேட்டு சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய கடன் கட்டவே முடியல, தாங்கவே முடியல. நம்ம சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அபிஜித்தும்பாங்க. அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அபிஜித்து கண்டுபிடிங்க. அவர் இன்னொரு மேடையில் கூட சொல்ல வைக்கிறேன். 22வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 22வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம். நீங்கள் வைநாசிகம்பீங்க. அதனுடைய தீர்வு என்ன, அதனுடைய பலன் என்ன, என்னை விட அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு சொல்லிடலாம். இப்பயே பிடிச்சிக்காங்க வேணாம். ஏன்னா நான் சொல்றத விட சாக்காட்டி விட்டு போயிடலாம் பாருங்க. அப்போ மைத்திரிய நட்சத்திரம் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 22வது நட்சத்திரம், 21 ஆரம்பம் 22 முடியறதுக்குள்ள அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கடன்காரன் அந்த கொஞ்சம் கடனை கட்டினா கூட தீர்ந்துடும், உங்கள் கடன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மைத்திரிய நட்சத்திரம் எதுன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா கடன் கொடுக்கறது வாங்குறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் உள்சூச்சமாக இருக்குது. அடுத்தது எடுக்கிறப்ப என்னன்னா, அஸ்வினி 1ஆம் பாதம் வரும் காலங்களில் ஒன்று அதை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா உங்கள் கடனை தீர்வதற்கு அஸ்வினி 1ஆம் பாதத்தில் எவனாச்சும் பிறந்தானா அவன் கையில் கொடுத்து என் கடனை அவங்ககிட்ட கொடுக்குறான், கொஞ்சம் அப்படியே கொடுத்துருப்பா எங்களுக்கு, என்னைக்கு பதிலாக நீ கொடு. சின்ன கடனை கொடுத்தா கூட பெருசாக தீந்துறது. அப்போ அஸ்வினி 1ஆம் பாதம் கடனை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம். அடுத்தது என்ன அப்படின்னா, சூரிய கிரகணம் வருஷத்திற்கு 2 முறை வரும். வருஷத்துக்கு 2 முறை வரும். அந்த சூரிய கிரகணத்தில் நீங்கள் போய் கடனை அடைத்தீர்கள் என்றால் உங்கள் கடன் எளிதில் தீர்ந்துவிடும். அப்போ இவன் மேடை ஏறணுன்னு நான் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்த இந்த சப்ஜெக்ட் எடுத்து சொல்கிறேன்னு என்ன, ஐயா எனக்கு இது வேண்டாம், முதல்ல இதை சொல்லுங்க, ஏதோ நான் உங்களால் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்காக இந்த முதல் சப்ஜெக்ட் எடுத்து நான் சொன்னேன். இந்த மாதிரி இருக்குது. இதுதான் உங்களுக்கு இந்த கடன் நட்சத்திர வாயிலாக கடன் தீர்ப்பது, கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது. இது வேணுன்னா மறுபடியும் யூடியூப்பில் போட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சந்தேகம்னாலும் அதிலே ஃபோன் நம்பர் வரும், கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. அடுத்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழ்வதற்கு நாம் எப்படியோ வந்துட்டோம், பூமியில் பிறந்துட்டோம், நல்லதோ கெட்டதோ வாழ்ந்து தான் ஆகணும். கண்ணதாசன் ஒரு வரி சொல்லியிருப்பார், நாடும் நல்லா இல்லை, நாம்பளும் நல்லா இல்லை, எதுவும் நல்லா இல்லை, ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ இதில் வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி வாழணும், எல்லாரும் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ஒன்று, பணமும் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான், நிம்மதிங்கிற வாழ்க்கை நோக்கிதான் எல்லாம் சென்றுடும். கேட்டு பாருங்கள், கடைசி எனக்கு நிம்மதி இருந்தால் போதுங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நிம்மதிங்கிறது ஒரு சில நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது. நிம்மதியான வாழ்க்கை எங்கே இருக்கும், எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக எங்கே கிடைக்கும்? எது அவருக்கா உங்களுக்கு அங்கே கிடைக்கும், மற்றவங்க கேட்டு பாருங்க, கிடைக்காது. நிம்மதி எங்கே கிடைக்கும் சொல்லுங்க யாராவது. நிம்மதி தேடிக்கிட்டே இருக்கிறோம், அது எங்கே கிடைக்கும்? உங்க நிலை சமமாகும் பொழுது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்போ அந்த இடம் என்ன அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, நம்ம சித்தர்களும் முனிவர்களும் இந்த நிம்மதியை கொடுத்தாங்க. எப்படின்னா ஜீவ சமாதியாகி கொடுத்தாங்க. அப்போ நாம் நிம்மதி தேடி ஜீவ சமாதி ஆக முடியுமா? அவர்கள் மூலமாக நாம் ஏதோ ஒரு நிம்மதியை அடைய வேண்டும். அந்த நிம்மதி தான் நம்மளுக்கு என்னன்னா 13வது நட்சத்திரம்.
அந்த 13வது நட்சத்திரம் என்ன நிம்மதி கொடுக்கும், எப்படி கொடுக்கும்? இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்கு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இப்ப 27 நட்சத்திரத்துக்கு வரிசையா வந்து போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம், ஒரு 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம். இப்போ குறிப்பாக ஒரு 5-6 நட்சத்திரம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் நட்சத்திரத்துக்கு எது எடுத்து என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜோதிடராகிய உங்களுக்கு தான், பொதுமக்களாகிய உங்களுக்கு நான் என்ன அறிவிக்கிறேன்னா, தயவு செய்து உங்கள் ஊருக்கு உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஜோதிடரை முதலில் அணுகுங்கள். பின்பு நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க. ஆனால் அவர்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். அப்போ உங்கள் நன்மை செய்யக்கூடிய நபரிடம் முதல்ல போய் கேளுங்க. இப்போ நான் ஒரு வரிமுறைகள் சொல்லி கொடுத்துட்றேன், நீங்கள் போய் அவங்ககிட்ட கேளுங்க. உங்களது 13வது நட்சத்திரம் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நாம் பார்ப்போம். அப்போ உங்கள் 13வது நட்சத்திரம் அது என்ன பலனை முதல்ல கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஆயுள் சிறப்பு, ஜீவ சமாதியால் ஆன அனைவருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் தீர்காயுஷ் பவா, ஆயுள் சிறப்பை தான் நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ அந்த 13வது நட்சத்திரம் எங்கே? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உதாரணத்துக்கு ஒரு 5-6 நட்சத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்தில். மீதி இருக்கிறத நீங்கள் கணக்கு போடுங்க. உங்கள் நட்சத்திரம் வரலங்கிறத வருத்தப்படாதீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்த சந்தேகம்னா எனக்கு பாருங்கள், ஃபோன் நம்பர் வந்துகிட்டே இருக்க, ஃபோன் பண்ணுங்கள். எந்த டைம்னாலும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. 24 மணி நேரம் இன்ட்டு 7 நாள் உங்களுக்கு என்றைக்குமே நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, முதல்ல பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 13வது நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்தம். அஸ்தத்தை பற்றி நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிரதானமே அஸ்த நட்சத்திரத்தை தான். ஏன்னா அதனுடைய 13வது நட்சத்திரம் தான் நான் கையில் எடுத்தது முதல்ல. அஸ்தம் என்பது உள்ளங்கை. இப்போ இந்த படிக்கட்டு ஏறணும்னா கூட உள்ளங்கை கொடுத்தா ஏற்றோம், முன்னேற்றத்துக்கான வழிகுறி. ஒருத்தரை முதல்ல பார்க்குறப்ப நம்ம கை தான் கொடுக்குறோம். நம்ம கலாச்சாரம் கையெடுத்து கும்பிட்றது. அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 அஸ்தம் உள்ளதான் ஒன்று சேரும். கை கொடுக்கறது, கை தூக்கிறது, இது என்றைக்குமே அஸ்தம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் முதல்ல ஒரு 13வது நட்சத்திரம் அஸ்தம். அந்த அஸ்த நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த சிறப்பான ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல அதற்குரிய தெய்வம் அதி தேவதை. அப்ப அஸ்வினிக்கு 13வது நட்சத்திரத்தான அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்தா. ஐயப்பன் அல்ல, சாஸ்தா. ஐயப்பன் வேறு, சாஸ்தா வேறு. ரெண்டுக்கு வரலாறு இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. அப்ப சாஸ்தாவை வணங்க வேண்டும். அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திர அதிதேவதை சாஸ்தாவை வணங்கணும். அப்ப வணங்குறப்ப ஏதோ ஒன்று கடவுளுக்குன்னு ஒன்று படிக்கணும் இல்லை? அப்ப அந்த கடவுளுக்கு வாழைப்பழத்தை நிறக்க வாழைப்பழத்தை வச்சு பூஜை பொருட்களை வச்சு நீங்கள் வணங்குவதன் மூலமாக அங்கே அந்த 13வது நட்சத்திரமான செயல் அங்கே இருக்கும். அதன் பின்பு உங்களது ஜீவ சமாதி எது? 15வது நட்சத்திரம். அதற்கு எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம், பின்னாடி பார்த்துக்கலாம். முதல் 13வது நட்சத்திரத்தை மட்டும் பார்ப்போம். நிம்மதியை தேடுவோம். ஃபஸ்ட்டு நிம்மதியை தேடுறோம், அப்புறம் பேசிக்கலாம். நிம்மதி அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக என்னைக்கு சாஸ்தாவை வணங்கும் போது கற்பூரம் ஏற்றி வணங்க வேண்டும். ஒரு சில வாசனை பொருட்கள் ஒரு சில கடவுள்களுக்கு பிடிக்கும். அப்போ அந்த வாசனை பொருள் என்னன்னா சாஸ்தாவுக்கு கற்பூரம் தான் முக்கியம் பூஜை பொருளில். அப்போ அதை ஏற்றி வணங்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு நிம்மதியாக, ஒரு மன நிறைவு, மனம் லேசாகக்கூடிய ஒரு தன்மை அங்கே கிடைக்கும். அடுத்தது, ஏன்னா நான் வரிசையாக சொல்லியிருந்தா டைம் கொடுக்கல, எனக்கு இன்னொரு 15 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லுவோம். அடுத்தது ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் விஷாகம். அது பாருங்க, எல்லாமே அந்த கடவுளை சார்ந்து தான் இருக்கும்.
அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த விசாக நட்சத்திரத்துடைய கடவுளாகிய முருகரை கும்பிடும் பொழுது அவர்கள் அங்கே ஒரு நிம்மதியான ஒரு லேசான மனம், நிம்மதியான ஒரு எண்ணம் அங்கே ஏற்படும். அப்போ அந்த முருகனுக்கு என்ன செய்ய வேண்டும்? சந்தனம் அல்லது அந்த முருகனிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிற சந்தனத்தை இட்டுக்கொள்வதன் மூலமாகவோ அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பான செயல் நடந்து கொண்டு இருக்கும். நான் வரிசையாக சொல்ல அப்படின்னு சொல்லி யாருமே கேட்காதீங்க. வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஏன்னா குடிக்கிற காலத்தில் வந்து அந்த வழிமுறைகள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. அடுத்தது ஆயில்யம். இந்த ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்துக்காரனுடைய அதி தேவதை என்ன அப்படின்னா கணபதி. கணேசன் வேற, கணபதி வேற, நிறைய அந்த மாதிரி இருக்குது. அந்த கணபதியை வழிபடுவது சிறப்பு. அது யாரு 13வது நட்சத்திரம்னா உத்திராடம். அப்ப அந்த ஆயில்ய நட்சத்திரத்துடைய 13வது நட்சத்திரம் உத்திராடம். கணபதியை வணங்குவதன் மூலமாகவும் அங்கே கணபதிக்கு கருங்காலின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு. அந்த பொருள் ஏதோ ஒரு பொருளை வச்சு வணங்குங்க. உங்க வீட்டில் வணங்குறது இது பண்றதெல்லாம் அந்த கருங்காலிங்கிற அந்த பொருளை வைத்து வணங்க வேண்டும். ஏன்னா அந்த கணபதிக்கு பிரிந்தது கருங்காலி, அதனுடைய வாசனை திரவம் கருங்காலி. அடுத்தது அஸ்தமே வருவோம். அஸ்த நட்சத்திரம். இப்ப அஸ்த நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி. அதனுடைய தெய்வம் என்னன்னா குபேரன். அப்ப அஸ்த நட்சத்திரத்துக்கு குபேரன் வந்தாலும் அங்கே சந்தனமும் சிறப்பு. அஸ்த நட்சத்திரத்துக்காரன் நெத்தியில சந்தனம் இட்டுட்டு போனாவே அந்த காரியம் வெற்றி அடையும். அஸ்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு. நட்சத்திரத்திலே சிறப்பு அஸ்த. ஏனால் அனைவருக்கும் கை கொடுத்து தூக்கி விடுறது, முன்னேற்றம் கண்டு சந்தோஷப்படக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அடுத்தவர்கள் முன்னேற்றம் கண்டு மற்றவங்க யாரும் முன்னேறாங்கிறது ஏற்படாது உங்களுக்கு. அஸ்த நட்சத்திரம் முன்னேற்றிட்டு அது வேடிக்கை பார்க்கும், இவங்க முன்னேறிட்டாங்க, என்னால் முன்னேறிட்டாங்கிற சந்தோஷப்பட்டுக்கும். அப்போ அங்கே அந்த சந்தனமும் அங்கே சிறப்பாக செயல்படும். அப்போ குபேரன் எப்பவுமே அஸ்த நட்சத்திரக்காரன் வீட்டில் ஒரு உண்டியல் இருக்கணும். காசு போட்டு வச்சுட்டு வந்தாவே சிறப்பு. அது உண்டியல் எங்கே இருக்கணும்னா பீரோக்கு அடியில் இருக்கணும். ஒரு சின்ன கேப் இருக்கும், அங்கே அடியில் இருக்கணும். இதெல்லாம் வந்து குபேரனுடைய செயல். எங்கே வச்சிருந்தாங்கிறது பாருங்க, குபேரன் எங்கே கொண்டு காசை மறைச்சு வச்சாருன்னு. இதெல்லாம் அந்த மாதிரி அஸ்த நட்சத்திரம் செஞ்சானாவே போதும். அடுத்தது எடுத்துக்கோ. உங்களுக்கு அடுத்தது எடுக்கிறப்ப நேரம் சுவாதிக்கு வந்துடுவோம். சுவாதியினுடைய நட்சத்திரத்துக்கு அந்த அதி தேவதை என்னன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அந்த குங்குளியம்னு சொல்லி ஒரு வாசனை திரவம் இருக்கும் வீட்டில் போடுற அந்த குங்குளியம், அதை போட்டு நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சீங்கன்னாவே நம்மளுக்கு பணம் காசெல்லாம் வேண்டியதில்லை, நிம்மதிங்கிற வார்த்தை தான் வேணும். எப்பவுமே நிம்மதிங்கிற வார்த்தை. அது யாருதுன்னா ரேவதி. 13வது நட்சத்திரம் சுவாதிக்கு கோயில் இருக்கு. அதுக்குரிய கோவில்கள், ரேவதிக்குரிய கோவில், எல்லாத்துக்குமே கோயில் இருக்குது. இப்போ ரேவதிக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் நிறைய அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மீனாட்சி அம்மன் ரேவதிக்கு சொன்னாங்கங்கிற கதையும் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடராகிய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அடுத்து ஏன்னா நீங்கள் சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் நட்சத்திரத்தை சொல்லன்னு கோவப்படாதீங்க. எனக்கு கீழே ஃபோன் நம்பர் ஓடிட்டு இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்தது மூலம். மூலத்துக்கு அதி தேவதை எதுன்னா பிரம்மா. இப்போ சொன்னார் பிரம்மாவை பற்றி 1 மணி நேரம் பேசினார் பட்டி பிரம்மா கோயிலினுடைய பற்றி. அது என்னன்னா அந்த மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் ரோகிணி. அங்கே தான் பிரம்மா இருக்கிறார். அப்ப அவரை வணங்குவதன் மூலமாக அங்கேயே அவருக்கு கற்பூர ஆராதனை தான் தேவை. கற்பூரம் வைத்து தான் பண்ணும். ஒரு சில இடத்துல கற்பூரம் வைத்து தான் வணங்க வேண்டும். அப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் கற்பூரம் வச்சு வணங்கினாவே போதும். அந்த நிம்மதிங்கிற வார்த்தை அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக கொண்டு நிம்மதிங்கிற வார்த்தை அப்படியே என்னென்னமோ பண்ணுவாங்க, காசு பணம்லாம் சம்பாதிச்சிடுவாங்க, இருக்குதுடா, ஆனால் நிம்மதியே இல்லை. இதுக்கு நாம் கொண்டு போகிறத உங்கள் 13வது நட்சத்திரத்துக்குள்ள தான் கொண்டு போகணும்.
அப்போ அந்த 13வது நட்சத்திரம் என்ன, அதற்குரிய தேவதை என்ன, அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். அடுத்தது எடுத்துக்கோம், கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி போவோம். அடுத்தது திருவோணம். இந்த திருவோணம் அப்படின்னாவே நீங்கள் அதனுடைய கடவுள் வந்து அதிதின்னு சொல்லியிருப்போம். விருந்தோம்பல் அதிதிங்கிற ஒரு கடவுள். அப்போ அதனுடைய 13வது நட்சத்திரம் புனர்பூசம். அதுக்கு என்ன அப்படின்னா அங்கேயும் சந்தனம் தான், ஏறக்குறைய சந்தனம் தான் எல்லா தெய்வத்துக்கும் இஷ்டமானது ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர் சந்தனம் இட்டு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்தனம் தான் அதுக்கு சிறப்பு. இங்கேயும் அதே மாதிரி தான். திருவோணம் என்பது அனைத்து கோயில்களுக்கும் சொந்தமான ஒரு நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்காரன் போய் என்னைக்கும் அவர் பெயரில் அர்ச்சனை பண்ணக்கூடாது. திருவோண நட்சத்திரம் யாராக இருந்தாலும் கோயில்களுக்கு சென்று அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்யக்கூடாது. கடவுள் பெயரில் தான் அர்ச்சனை பண்ண வேண்டும். ஏனென்றால் அனைத்து கோயில்களும் திருவோணமாகத்தான் இயங்கும், ஒரு கோயிலுக்கு மட்டும் இயங்காது. அப்போ கோயிலுக்கு போய் சாமி பேரில் பண்ணிவிடு, அங்கே உங்கள் நட்சத்திரம் இயங்கிடும். அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும். இதுதான் உங்களுக்கு அதிதி, விருந்தோம்பல். வரக்கூடிய உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் முதல் வார்த்தை வாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ பார்த்தோன்னே வாங்க, இதை சொன்னீங்கன்னாவே போதும். உங்களுக்கு அங்கே ஒரு மன தெளிவு உங்களுக்கு வந்துடும். அதுதான் உங்களுக்கு அது 13வது நட்சத்திரம். அடுத்தது சதயம். இந்த சதய நட்சத்திரம் இருக்குது, எப்படி கொண்டு போனாலும் இப்படி போனால் உதைக்கும், அப்படி போனால் கடிக்கும், மேலே ஏறி தடவி கொடுத்தா காமாக இருக்கும், கொஞ்சம் எழுத்து நின்னோம்னா நம்மளே ஒரு வழி பண்ணிவிடும். இந்த சதய நட்சத்திரம் சுற்றி சுற்றி அடிக்கும், அவர்கிட்ட நெருங்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம். ஏன்னா யமன் அல்ல அது, அது யமனுடைய நட்சத்திரம். எங்கே பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக வரணும்னு நினைக்கும். அப்போ அந்த சதய நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை என்னன்னா ஆதிசேஷன், ஆயில்யம். அதுக்கு 13வது நட்சத்திரம். அப்போ ஆதிசேஷன் இந்த பாருங்க, நீங்கள் இந்த சதய நட்சத்திரத்தை காலையில் எழுந்திரிச்சோன்னா உடம்பு அப்படி திருப்பி முறுக்கி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பாம்பு மாதிரி நெளியிற தன்மை, படுத்து தூங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உருண்டு உருண்டு பெருண்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் அந்த தன்மைக்குள்ளே வந்துடும். அப்போ அதற்குரிய அந்த குங்கிலியம், தூபத்தில் குங்குலியம் போட்டு, சதய நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா குங்குலியம் போட்டு அந்த ஆதிசேஷனை வணங்கணும். அது குறிப்பாக ஆதிசேஷன் எங்கே இருக்கிறார், சரியான ஆதிசேஷன் எங்கே இருக்கிறார் என்றால் திருப்பாப்புலியூருங்கிற ஒரு இடம், கடலூர் ஓட்டிஎஸ்ம்பாங்க, கடலூருடைய துறைமுகத்து பக்கத்தில் இருக்குது திருப்பாப்புலியூருங்கிற அந்த கோயில்களுக்கு. அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். இது சதய நட்சத்திரத்துக்கு ஒரு முறையான அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அடுத்தது எடுப்போம் உத்திரட்டாதி. இப்போ இந்த உத்திரட்டாதி அப்படின்னாவே அதனுடைய அதி தேவதை யாருன்னா பார்வதி. 13வது நட்சத்திரம் அல்ல, பார்வதி கொண்டாந்துரும். அப்போ அந்த பார்வதி என்ன பண்ணும், என்ன நட்சத்திரம் பார்வதிக்கு? பூரம். ஒவ்வொரு 13வது நட்சத்திரமும் அங்கே சிறப்பாக செயல்படும். அப்போ அந்த கடவுளை பார்வதிங்கிறப்ப என்றைக்கும் அந்த உத்திரட்டாதிங்கிறவங்க குடும்ப சங்கீதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வீட்டில் படமாக வச்சுருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க குடும்பமாக இருக்கிறத வச்சுருக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்துக்காரன் அதை தான் வச்சுருக்கணும். அப்போ அவர்களுக்குரிய அந்த ஆம்பல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, கடையில் கேட்டால் கிடைக்கும். அதை வாங்கி பூஜை அறையில் வச்சாலும் சரி, அல்லது அதுக்குரிய பூஜைகள் செய்தாலும் சரி, இது செஞ்சீங்கன்னாவே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒவ்வொரு 13வது நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு தேவதை இது. இதை வணங்கி அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு வாசனை திரவம், பொருள், பழங்கள், உணவு வகைகள், காய்கறிகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எல்லாம் இருக்குது. ஒரு நட்சத்திரத்தில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பக்கம் எழுதலாம். அதனுடைய குணநலங்கள், குண அதிசயங்கள், எங்கே செயல்படும், எங்கே செயல்படாது,
யார் யாருக்கெல்லாம் இது பயன்படும், யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைக்குரியதாக மாற்றும், இதெல்லாம் செய்யலாம். எல்லாமே ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே இருக்கு. நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். அது உங்கள் மனநிலையை பொறுத்து, ஜோதிடர் மனநிலையை பொறுத்து. கெட்டதிலும் நன்மை, நன்மையிலும் கெட்டது, அதையும் செய்யணும். கெட்டதில் நன்மை அப்படின்னா வீட்டில் ஒரு பிரச்சனை, இதை செய்தால்தான் நன்மை உண்டாகும். இந்த மோசமான காரியத்தை செய்தால்தான் நன்மை உண்டாகும். அதை நீங்கள் செய்யறதுக்கு தப்பே கிடையாது. நல்லது ஒன்று நடக்குது, அது பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. இது கெட்டதாக மாற்ற வேண்டும் என்றாலும் அங்கே ஜோதிடம் இருக்கும். கூறியது போல தாந்திரிகம், மாந்திரிகம், மந்திரியம், அதுக்குள்ளே போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் குடியிருக்கிறாங்க, 25 வருஷமாக குடியிருக்கிறாங்க, திடீர்னு போய் கேஸ் கொடுத்து அவங்க பேரில் சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லை, அங்கே நம்ம மாந்திரிகம் தான் பண்ணியாகணும். செஞ்சு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம எடுத்து நம்ம காப்பாற்றணும். அதுக்காக நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. மாந்திரிகத்தை வீட்டை காலி பண்ணுறதுக்குன்னு சின்னதாக கூட இருக்குது. ரொம்ப பெருசாலாம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் பிரயோகப்படுத்துறது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்கள். இதைத்தான் நான் சொல்கிறது. நீங்கள் ஜோதிடம் சொல்கிறப்ப கூட வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறப்ப கரெக்டாக இருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. உங்களுக்கு நிறைய மேடைகளை சொல்லியிருப்பேன், பிரயோகப்படுத்துகிற வார்த்தை எப்படி அப்படின்னு. நான் சொல்கிறது உங்களுக்கு, மூன்றாம் இடம் பாவராகி ராகு நின்றால் அந்த பெண் பிரச்சனைக்குரிய பெண்ணாக இருப்பாள், அந்த ஜாதகம் இப்படின்னு ஒரு இடத்துல நான் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் எடுத்து பார்க்குறாங்க, 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, எனக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறேன். சார் அந்த பொண்ணை கேட்குது, நான் அப்படியேப்பட்ட பொண்ணு இல்லையே, 3ஆம் இடத்துல ராகு எனக்கு இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், அம்மா வார்த்தையை நல்லா பாருங்க, நான் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். அப்புறம் தான் சொன்னேன், 3ஆம் இடம் பாவராகி ராகு இருந்தால் அவங்க அதை விட்டுட்டாங்க. அப்போ 3ஆம் இடம் அந்த எந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம் பாவராகும், அதை கவனிக்க வேண்டும். அதெல்லாம் கவனிக்காத விட்டுறாங்க. 3ஆம் இடத்தில் ராகு இருக்குது, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, ஜோதிடம் இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாம் ஒரு குருநாதர் சொல்கிறாருன்னா வார்த்தையில் கவனம் தேவை. ஏன்னா குருநாதர் டெஸ்ட் வைப்பார், இப்படி தான் டெஸ்ட் வைப்பார், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. அதனால் ரொம்ப குருநாதர்கள் சொல்கிறத ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்க. அதைத்தான் நாம் நம்ம வாடிக்கையாளர் பிரயோகப்படுத்த போகிறோம். தவறுதலாக பிரயோகப்படுத்திட்டீங்கன்னா நம்ம பெயர் கெட்டதும் கிடையாது, நம்ம தொழிலுக்கும் ஒரு சில அவமானங்கள் நீங்களே ஏற்படுத்திடுவீங்க. இந்த 6வது மாதாந்திர கூட்டத்துக்கு என்னை இவ்வளோ தூரம் பேச வாய்ப்பளித்த எங்களது செந்தூரான் அறக்கட்டளையுடைய சகோதரர் பிரகாஷ் அவர்களை நன்றி கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு பால முருகன் அண்ணா நட்சத்திர ரீதியாக சொல்கிற அமைப்பு அருமையான அமைப்பு. நான் இவர்கிட்ட ஒரே ஒரு நட்சத்திரம், அந்த திருவாதிரை தான் சுட்டேன். என்னென்னா, நான் எப்பவுமே ஒவ்வொரு குருநாதர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்த கேட்ச் பண்ணிக்குவேன். அவர் சொன்னார், இந்த ராகு அமைப்பில் 4ஆம் இடத்துல ராகு வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த குருவிக்கூடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு தான் வீடு கட்டும் இல்லையா, அந்த மாதிரி திருவாதிரை அப்படின்னு இந்த பாம்பு புத்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் குருவிக்கூடுகளும் சரி. அப்போ மிதுனம் பறவைகளினுடைய சரணாலயம். அப்போது அந்த இடத்துல இருக்க திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் அதிபதியாவோ ராகு 4ல் இருந்தாலோ அந்த வீட்டில் அந்த நடு சென்டரில் அது என்னென்னா முற்றம் வைத்து வீடு கட்டுவாங்க இல்லையா, அதாவது ஓப்பன் வச்சு வீடு கட்டுறது. இந்த அமைப்பெல்லாம் நல்ல லக்ஸரியாக இருக்கிறவங்களுக்குலாம் அது வேலை செய்யும். ராகு யோகியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸை நானும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்குலாம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். முற்றம் இருக்கிற வீட்டுக்காரங்களை பூரா ஃபாலோ பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி ஏதோ நட்சத்திரத்தில் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஒரு சில விஷயங்கள் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறத சொல்லி கோவை நட்சத்திர பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நம்ம செயலாளர் செல்வகுமாரி அம்மா அவர்களும் சிம்மக்குரல் மணிமேகலை அவர்களும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். ரொம்ப நன்றிங்கண்ணா.